வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம அணக்கரை தொடர்பாலம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த அணக்கரை தொடர்பாலத்துக்கு முன்னாடி நம்ம அணக்கரை NH36 பாலம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தோம். அதாவது அணக்கரை புதிய பாலம் அப்படின்னு வந்து நம்ம அந்த வீடியோல பார்த்தோம். அந்த அணக்கரை பாலம் ரொம்ப சூப்பரா இருக்கு. அடுத்து தொடர்பாலம் எப்படி இருக்குன்னு போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனால நம்ம அப்படியே தொடர்ந்து தான் இப்ப நம்ம கும்பகோணம் போயிட்டுருக்கோம். இந்த அணக்கரைய தாண்டிட்டோம். தாண்டிட்டு இப்ப கும்பகோணம் போறதுக்கான சாலையில போறோம். இப்ப அந்த சாலையில போகும்போது நம்ம தொடர் பாலத்த அப்படியே நம்ம மக்களுக்கு காட்டிடலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ எடுத்திருக்கோம். இப்போ வந்து இந்த அணக்கரைய தாண்டிட்டு அடுத்தது நார்மலான சாலையில இப்போ போயிட்டுருக்கோம். இதில போயிட்டே இருந்தோம்னா வந்து நம்மளுக்கு அணக்கரை தொடர் பாலம் வந்து வருங்க. இப்ப பார்க்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, இதில வந்து போர்டு வச்சிருக்காங்க. நேரா வந்து போனோம்னா கும்பகோணங்க. கும்பகோணம் வந்து இங்கேருந்து 25 கிலோமீட்டர் இருக்கும். இதில வந்து என்னென்ன ஊர் வந்து பிரியுது அப்படின்னு வந்து குடுத்துருக்காங்க. அத வந்து நம்ம பார்க்கலாம். இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் டூ விக்கிரவாண்டி அது வரைக்கும் போட்டிருக்காங்க. குஜராத் பட்டேல் அப்படிங்கிற ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இந்த ரோட வந்து நம்மளுக்கு உருவாக்கியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, மானாமதுரை, தஞ்சாவூர், விக்கிரவாண்டி அப்படின்னு வந்து இந்த ஊர் வந்து இந்த ரோடு வந்து போட்டுட்ருக்காங்க. இது வந்து சேத்தியாத்தோப்பு வரைக்கும் வந்து முடிச்சிருக்காங்க. ஆனா 2027 கூட ஃபினிஷ் குடுக்கணும்னு நெனச்சிட்ருக்காங்க. இந்த போர்ட்ல பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடு வந்து சீர்காழி, நேரா போனா கும்பகோணம், அப்புறம் தஞ்சாவூர் அப்படின்னு குடுத்துருக்காங்க பாருங்க. இப்ப நம்ம நேரா வந்து கும்பகோணம் போறதுக்கு தான் போயிட்டுருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ரோடு வந்து 2027 அப்படி க்ளோஸ் பண்ணிடலாம், ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு எய்மில் வந்து போட்டு முடிச்சிட்ருக்காங்க. 2வது வந்து மகாமகம் வரதுக்குள்ளார இந்த ரோட ஃபினிஷ் பண்ணிடணும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம போயிட்டே இருக்கோம். என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, சோதனை சாவடி. அதாவது நம்ம அணக்கரையில் 2 பாலத்துலேயுமே பார்த்துருக்கலாம். 2 பாலத்துலேயும் வந்து போலீஸ் இருப்பாங்க, சோதனை சாவடி. அதே மாரி இதில் வந்து இந்த சோதனை சாவடியில் போலீஸ் இருக்காங்க. ஏதாவது டவுட்னா நிற்க வச்சுட்டு நம்மளுக்கு பார்த்து பேக்கெல்லாம் வந்து செக் பண்ணி அனுப்புகிறாங்க. கண்டிப்பா அது வந்து நைட்டு, பகல் 2 பக்கமுமே வந்து இந்த இடத்துல போலீஸ் இருக்காங்க. இப்போ வந்து திருப்பனந்தாள் இடையில வந்து இந்த ரோடு இப்போ பிரியுது பாருங்க. இப்போ தான் தொடர்பாலம் ஆரம்பிக்குது. இப்போ இந்த லெஃப்ட் சைடு பிரியிற ரோட்டில தான் வந்து நம்ம உள்ளார போனோம்னா நம்மளுக்கு ஊர்லாம் வருங்க. அதாவது என்னென்ன ஊர் வரும்னு பார்த்தீங்கன்னா, தத்துவாஞ்சேரி, திருப்பனந்தாள் அந்த ஊருக்கெலாம் நீங்கள் உள்ளார போகணும் அப்படின்னா, இந்த வந்து லெஃப்ட் சைடு உள்ள அந்த இறக்கத்துல நம்ம இறங்கி போகணும். அப்படி இல்லைன்னா நம்ம நேரா வந்து தொடர் பாலத்துல போனோம்னா, நம்மளுக்கு வந்து அடுத்து சோழபுரம், கும்பகோணம் அந்த சைடு தாங்க நம்ம வந்து போகலாம். தத்துவாஞ்சேரி அப்படிங்கிற ஊரை நீங்கள் பார்த்துருக்கலாம். வந்து ஒரு மசூதி வந்து இருக்கும். அடுத்து வந்து அல்லா கோயில்லாம் இருக்கும். அத பார்த்தாவே உங்களுக்கு வந்து தெரியும். நம்மளுக்கு வந்து தத்துவாஞ்சேரி வந்துருச்சுன்னு. இப்போ வந்து அது மேல தான் வந்து நம்ம போயிட்டுருக்கோம். பாருங்க, இப்போ வந்து இந்த தொடர்பாலம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நேரா வந்து ஒரே பைபாஸாக குடுத்துருக்காங்க. வந்து மேலே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. பார்த்தீங்கன்னா, வேறு ஏதோ ஒரு உலகத்துல போகிற மாரி இருக்கு. என்னதான் நம்ம வந்து ரோடு போடும்போது இந்த சைடு அலைய விட்றாங்க, அந்த சைடு சுற்றி போக சொல்கிறாங்க. எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக அந்த சைடு நீங்கள் வந்திருப்பீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு தடுப்பறை வச்சு நீங்கள் இந்த சைடு போங்க, அந்த சைடு போங்கன்னு சுத்த விட்ருப்பாங்க. ஆனால் இப்போ ஃபினிஷிங் பண்ணி இந்த ரோட பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இத வந்து போகும்போது பார்த்தீங்கன்னா, நேரா வந்து நம்ம கும்பகோணம் போகிறோம். கும்பகோணத்துக்காக வந்து நெறைய பேர் சுற்றுலா தலத்துக்கு வருவாங்க. நவகிரகம் டூரு அப்புறம் இந்த மாரி டூர் வந்து வந்தீங்கன்னா, இந்த ரோடு உங்களுக்கு சூப்பரா இருக்கும். நேரா வந்து ஊருக்குள்ளே போகாம நேரா இது வழியா நீங்க வந்துரலாம். 2 சைடுமே லைட் குடுத்துருக்காங்க. நைட்ல எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனா 2 சைடுமே வந்து லைட்லாம் குடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நேரா நம்ம வந்து போயிட்டே இருக்கோம் தொடர் பாலத்துல. இந்த தொடர்பாலம் அணக்கரை தொடர்பாலம் அப்படின்னாலே வந்து இதுதாங்க. இது வந்து நேரா வந்து எந்த ஒரு கட்டிங்குமே இல்லாமல் ஒரே பைபாஸாக குடுத்துருக்காங்க. அதனால இது வந்து தொடர்பாலம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ தான் அந்த போர்டில் பார்த்தோம் இல்லையா, சீர்காழி அப்படிங்கிற ஒரு ஊர் வந்து நம்ம பார்த்துருப்போம் அந்த போர்டில். அந்த ஊர் வந்து இப்போ தான் இந்த சைடு தான் பிரிய போகுது. இது வந்து பார்த்திங்கன்னா, சீர்காழி அப்படிங்கிற ஊர் வந்து பிரியிற ரோடு. பந்தநல்லூருங்கிற ஊர் கூட நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். பந்தநல்லூர், அப்புறம் சீர்காழி, அப்புறம் வைத்தீஸ்வரன் கோயில் அப்படிங்கிற ஊர்லாம் வந்து இந்த சைடு வந்து உங்களுக்கு கட் ஆகும். ஆனால் இந்த ஊருக்கெல்லாம் நீங்கள் போகணுன்னா, நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, அந்த ரோட்டில் நீங்கள் கீழே இறங்குனீங்கன்னா தான் இந்த ஊருக்கெல்லாம் நீங்கள் வந்து போகலாம். இப்போ வந்து நம்ம பாலத்து மேலே போயிட்டுருக்கோம்.
தொடர் பாலத்து மேலே நம்ம போயிட்டுருக்கோம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்து நம்மளுக்கு 3 வழி சாலை மாரி குடுத்துருக்காங்க. ஒரு நடைபாதை, அடுத்தது வந்து பைக்கு போகிறது, அப்புறம் வந்து அந்த சைடு பார்த்திங்கன்னா ரிட்டன் வர்றது அப்படின்னு வந்து ரொம்ப அழகாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு டிராஃபிக்குமே இல்லாமல் பாலத்தில் போகணும் அப்படிங்கிறதுனால ரொம்ப அகண்ட சாலையாக கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்து ரொம்ப ஹைட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ தான் ஒரு ஊர் வருது, இறங்குது சாலை வந்து அப்படியே இறங்குறதே தெரியல பாருங்கள், எவ்வளோ ஹைட்டில் போனோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி இறங்கியிருக்கு பாருங்கள். இது ஒரு ஊர், இது என்ன ஊருன்னு தெரில, போர்டு கொடுக்கல. இது ஒரு சின்ன கிராமம்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, இப்போ வந்து நம்ம இறங்கிட்டோம். இப்போ இறங்கிட்டு இப்போ நேராக வந்து மறுபடியும் பாலத்தில் ஏறுது பாருங்கள், அழகாக ஏறுறதே தெரியும். இதுக்குள்ளார நம்ம கட் பண்ண முடியாது. பார்த்திங்கன்னா எங்கேயாவது ஒரு இது பண்ணி சாலையில் வந்து இந்தாண்ட நம்ம தாண்டவே முடியாது. பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலுமே வந்து ஃபுல் சேஃப்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த தொடர் பாலத்தில் ஏறினோம்னா அந்த தொடர் பாலத்தில் தான் நம்ம போக முடியும் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக வந்து ஒரே பைபாஸாக கொடுத்துருக்காங்க, எங்கேயுமே கட்டிங் ஆகல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அணக்கரையில் நீங்கள் வந்து தொடர் பாலத்தில் ஏறினீங்கன்னா நேராக வந்து நீங்கள் கும்பகோணம், அப்படி இல்லைன்னா நடுவில் வந்து சோழபுரத்தில் வந்து கட் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இது வரையும் பார்த்துருக்கோம். பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் இப்போ திருப்பனந்தாள் வரைக்கும் பார்த்துருவோம். இப்போ திருப்பனந்தாளுக்கு வந்து நம்ம போகும்போது நம்மளுக்கு என்ன வந்து ரோடு பிரியுது, அடுத்த பெரிய ஊர் வந்து திருப்பனந்தாள், அடுத்தது சோழபுரங்க. அந்த சோழபுரம் திருப்பனந்தாங்கூர் வந்து இந்த சின்ன சின்ன கிராமங்களுக்கு கொஞ்சம் சிட்டி மாதிரி. அது வந்து நம்ம எப்படி கொடுத்துருக்காங்க, எப்படி வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். இதுலேயும் நடந்து போயிட்டுருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த தொடர் பாலத்தில், அப்புறம் இந்த மாதிரி ரோட்டில் வந்து நிறைய மருதாண செடி, அப்புறம் வந்து அரளிப்பூ செடி அதெல்லாம் வச்சுருக்காங்க. தயவுசெய்து வந்து மக்கள் ஆகிய நம்ம வந்து எப்போதுமே வந்து இந்த மருதாணியை பார்த்தோன்னே ஒரு ஆசையாக இருக்கும். இந்த பெண்களுக்குனாலே மருதாணம் வந்து பார்த்தோன்னா ஆசையாக இருக்கும். அதை வந்து நம்ம பைக்கில் போகும்போது அதை வந்து இந்த தேசிய நெடுஞ்சாலையில் வந்து நிப்பாட்டி அதை பிச்சிட்ருக்காங்கங்க. அதுதான் ரொம்ப வந்து நம்மளுக்கு ஒரு இதாக இருக்குது. அதெல்லாம் நம்ம தவிர்க்கணும். நம்ம தெருக்கள்லேயே வந்து இந்த மருதாணி அப்படிங்கிறது கிடைக்கும். இது வந்து எதுக்காக இந்த அரசாங்கம் இந்த ரோடில் போட்டிருக்கிறவங்க வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து இந்த மருதாணி செடி, அப்புறம் வந்து பாருங்கள் இந்த இது அரளிப்பூ செடி அப்படின்னு நிறைய வச்சுருக்காங்க. ஆனால் இது ஆடுலாம் திங்குமா அப்படி என்னன்னு தெரியல. ஆனால் இதெல்லாம் வந்து விற்கிறாங்க. இதெல்லாம் வந்து மக்கள் வந்து நிப்பாட்டி விற்கிறாங்க. தயவுசெய்து கேட்டுக்கிறேன், இதை மாதிரி செய்யாதீங்க. டிராஃபிக் வந்து உருவாக்காதீங்க பாலத்தில். இது மாதிரி வந்து செய்கிறத நம்ம தவிர்க்கணும். இது இங்கே கூட ஆள்லாம் இல்லை, ஆனால் போக போக கும்பகோணம் சாலையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக வந்து பைக்கை நிப்பாட்டிட்டு விச்சிட்ருக்காங்க. நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். அதனால தான் இந்த வீடியோவில் சொல்லணுன்னு தோணுச்சு, சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொடர் பாலத்தை விட்டுட்டு இப்போ நம்ம இறங்கிட்டோம். இப்போ வந்து ஊருக்குள்ளார போயிட்டுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா திருப்பனந்தாள் போர்டு வந்துருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ வந்து இதோட தொடர்ச்சி நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். இப்போ திருப்பனந்தாளோட நம்ம எண்டாக இருக்கோம்.